ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்னைக்கு நம்ம திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்துல அந்த பெண் சொன்ன முதல் வார்த்தை பார்க்கலாமா? அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போல. அதாவது ஒரு கிருஷ்ணாவதார கதை இது. கிருஷ்ணர் பிறந்தாரு, வளர்ந்தாரு. கம்சன் என்ன திட்டம் தீட்டுறாருன்னா, இந்த கிருஷ்ணனை வரவழிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை தீட்டுறாரு. அதனால அவர் என்ன பண்றாரு, ஒரு பெரிய விழா, விற்பெரு விழவு, ஒரு பெரிய தனுர்யாகத்தை கொண்டாடுறாரு. அந்த விழாவுக்கு கிருஷ்ணனை அழைத்து வரணும் அப்படின்றதுக்காக அக்ரூரர், இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வசுதேவரோட நெருங்கின சொந்தக்காரரு. இவரும் மதுரால தான் கம்சன் இருக்கிற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த கம்சன் இவரை கூப்பிட்டு, நீ போய் கிருஷ்ணனை கூட்டிண்டு வா இந்த தனுர்யாகத்துக்காக அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையான கம்சனோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணனை இங்க வரவழிச்சு, கிருஷ்ணன் பலராமர் இருவரையுமே இங்க வரவழிச்சு சானூரன், முஷ்டிகன், குவலையா பீடம் யானை இவதாலெல்லாம் வச்சு கிருஷ்ணனை கொல்லணும் அப்படின்னு சதித்திட்டம் தீட்டி இந்த அக்ரூரரை கூப்பிட்டு நீ போய் கூட்டிட்டு வான்றாரு. அந்த அக்ரூரருக்கு நன்னா தெரியும் என்னன்றது. இவன் கிருஷ்ணரை கொல்றதுக்காக தான் நம்மளை போய் கூட்டிட்டு வர சொல்றான். ஆனா இருந்தாலும் கிருஷ்ணன் யாரு? பரமாத்மா, பரம்பொருள். அவரை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. அதனால நம்ம போய் கூட்டிட்டு வரலாம். அப்படி அதனாலயாவது நமக்கு அந்த கிருஷ்ணனோட அனுகிரகம், அவனை பார்க்கலாம், அவனோட பேசலாம், கொஞ்ச நேரம் அவனோட செலவிட முடியும். அதனால அந்த கிருஷ்ண பலராமரோட ஸ்பர்ஷம் நமக்கு கிடைக்கும். அதாவது அவரை பார்த்து அவரை அனுபவிக்கலான்ற ஆசையில அவரும் சரி நான் போய் கண்ணனை அழைச்சிட்டு வரேன்னு சொன்னாராம். அந்த பெண் சொல்றா, நான் அழைத்து வருகின்றேன் என்றேனோ அக்ரூரரை போல. அக்ரூரரை போல கிருஷ்ணனை பத்தி முழுதும் அறிந்து அவனை போய் கூட்டின்னு வரேன்னு நான் சொன்னனா அப்படின்னு சொல்றா. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.